ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லாத நிலைமையில 3, 4, 5ஆம் இடங்கள்ல இருக்கிறார் சந்திரன். வாரத்தின் ஆரம்பத்திலேயே பௌர்ணமிக்கு பக்கத்தில் 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. சோசியல் மீடியாவில் கொஞ்சம் நல்லா இருக்கணும், இப்போ வீடியோ போடணும், சம்பாதிக்கணும், அப்படி இப்படின்ற மாதிரி யாருன்னா இருப்பவங்க சோசியல் மீடியாவில் நல்ல உறவுகள் அல்லது காதல் போன்ற அமைப்புகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வாரத்தின் ஆரம்ப நாள் என்று சொல்லப்படக்கூடிய திங்கள் செவ்வாய் 2 நாளுமே அட்டகாசமான ஒரு அமைப்பில் இருக்கு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. போட்டித் தேர்வுகளில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இன்டர்வியூக்கு போகிறது சக்சஸ் ஆகும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். அரசு சார்ந்த அமைப்புகள்லேயும் நல்ல விதமான அமைப்புகள் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரியான வாரத்தின் நடுப்பகுதி நாட்களில் அவர் 4ஆம் இடத்திலேயே வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறார். அதுவும் ஓரளவிற்கு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக இந்த வாரத்தில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, தம்பி தங்கைகளால் ஏதேனும் ஒரு நிலையில சோதனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்குமே ஒரு நட்புனால எந்த விதமான நல்லது நடக்கலைங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள், நான் தாங்க ஃப்ரெண்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அவர் எனக்கு எதையுமே செய்யறது இல்லைங்க திருப்பி என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு நீங்கள் உங்க ஒரு நிலையில நண்பர்களின் மூலமாக உதவிகளை பெறக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரம் உண்டுங்க. இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இந்த வாரத்தில் என்னன்னா, அடுத்தவர்களுடைய உதவியினாலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு எல்லா மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க. பெரும்பாலும் பெரிய சோதனைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போவதில்லை. வாரத்தின் கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய, குழந்தைகள் இதுவரைக்கும் என்னென்ன குறையில் இருந்தாங்களோ அந்த குறைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நிலையில முற்றிலும் ஒரு மாறுபட்ட நல்ல முன்னேற்றம் உள்ள யோக வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.